சட்டமன்றம் நடக்கும்போதே என்னை கை வச்சு பார், அரெஸ்ட் பண்ணி பார் அப்படின்னு கைது பண்ணி பாருன்னார் ராமதாஸ். அம்மா சட்டமன்றத்தில் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் துடிச்சிட்டார். ஒரு வாரம் இருந்தார். அதுக்கு மேலே அவரால் தாக்க முடியல. அப்புறம் ஃபேமிலிலாம் விட்டு, சரஸ்வதி அம்மாலாம் விட்டு கெஞ்சி கூத்தாடி அம்மாட்ட அழுது என்னை கைது பண்ணால் ரத்த ஆர்வம் ஓடுனார். அப்புறம் பரதேவதியே என்னை காப்பாற்று கெஞ்சினார். இல்லை சங்கராச்சாரியர். அது மாதிரி தான் ராமதாஸும். ராமதாஸ் எப்பவுமே ரெட்டை வேடம் போடக்கூடிய ஒரு ஆள். சும்மா வெளியில் பேசுவார் வீரமாக. அவருக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே உயிரெல்லாம் கிடையாது. அவர் எதுவுமே வாய் கொழுப்பு தான். ரத்தாவரம் ஓடும், அது ஓடும், எனக்கு கை வச்சு பாருன்னார். அம்மா அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. சங்கராச்சார் மத்திய அரசு துணை பிரதமராக அத்வானி இருந்தார். வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் அம்மா கவலையே படாமல் அரசு பண்ணி தீக்குள்ள உட்கார வச்சாங்க. சங்கராச்சாரியருக்கு அந்த நிலமனா ராமதாஸ்னா இன்னும் அதனால தான் அதிமுக வளர்ந்தது. புதியவர்களுக்கு, சாமானியர்களுக்கு, யாரை எளிய மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து அழகு பார்த்துங்க அம்மா. அது மாதிரி திமுகலையும் கிடையாது. இப்போ எடப்பாடி இதில் சுத்தமாக கிடையாது. ஒன்லி கோடீஸ்வரர் சீட்டு. சாமானிய மக்களுக்கு யாருக்கும் சீட்டு இல்லை. அது எம்எல்ஏ வந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி. செந்தமனுக்கு மீண்டும் ஒரு வாட்டி எம்எல்ஏ பதவி இப்போ சீட்டு நிற்கிறார் அமமுக கேண்டிடேட்டு. அவர் எம்எல்ஏ மந்திரி திரும்ப மந்திரி பதவியிலேருந்து உருவி கடாசினாங்க வெளில. ஏன்னா அந்த கிளப்பு மேட்டில் ஏதோ தலையிட்டார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் திரு வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். 2011 to 16 ஆட்சி காலம் அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மையாருடைய அரசியல் கேரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆட்சி காலம். ஸோ அந்த டைமில் வந்து 2013 ராமதாஸ் அவர்களை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது பெரிய ஒரு பரபரப்பாக ஆச்சு. இல்லை அது விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அவர் சட்டமன்றத்திலே அம்மா வந்து அதை பதிவு பண்ணாங்க. சட்டமன்றம் நடக்கும்போதே என்னை கை வச்சு பார், அரெஸ்ட் பண்ணி பார் அப்படின்னு கைது பண்ணி பாருன்னார் ராமதாஸ். அம்மா சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தாங்க அரெஸ்ட் பண்ணாங்க. ஓ, சொல்லிட்டு சட்டமன்றத்திலே பதிவேட்டிலே இருக்குங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் துடிச்சிட்டார். ஒரு வாரம் இருந்தார். அதுக்கு மேலே அவரால் தாக்க முடியல. அப்புறம் ஃபேமிலிலாம் விட்டு, சரஸ்வதி அம்மாலாம் விட்டு கெஞ்சி கூத்தாடி அம்மாட்ட அழுது அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க அம்மா. என்ன காரணம் சார்? வாய் கொழுப்பு தான் காரணம். வேற என்ன காரணம்? அது அவர்ன பிறகு சுதந்திர போராட்ட தியாகியா ராமதாஸ். ஐயா வாய் கொழுப்பு தான். சங்கராச்சாரியாருக்கு வாய் கொழுப்பு எப்படி இருந்துப்பாரு. என்னை கைது பண்ணால் ரத்த ஆர்வம் ஓடுனாரு. அப்புறம் பரதேவதியே என்னை காப்பாற்று கெஞ்சினார். இல்லை சங்கராச்சாரியர். அது மாதிரி தான் ராமதாஸும். ராமதாஸ் எப்பவுமே ரெட்டை வேடம் போடக்கூடிய ஒரு ஆள். சும்மா வெளியில் பேசுவார் வீரமாக. அவருக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே உயிரெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக அமமுக கட்சி தேர்தல் நடத்துறதை விட, முன்னெடுக்கிறத விட அதிமுகவோட கூட்டணியில் பாமக இருக்கிறது மிகப்பெரிய பலம். அந்த அம்மா சௌமியா அன்புமணி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எழுதி வச்சிங்க அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சரி, இப்போது அவரை கைது செஞ்சதுக்கு பின்னணி எந்தவித காரணமுமே கிடையாதா? அவர் எதுவுமே வாய் கொழுப்பு தான். ரத்தாவரம் ஓடும், அது ஓடும், எனக்கு கை வச்சு பாருன்னாரு. அம்மா அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. சங்கராச்சார் மத்திய அரசு துணை பிரதமராக அத்வானி இருந்தார். வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் அம்மா கவலையே படாமல் அரசு பண்ணி தீக்குள்ள உட்கார வச்சாங்க. சங்கராச்சாரியருக்கு அந்த நிலமனா ராமதாஸ்னா அதெல்லாம் அம்மா சரி. அன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் வந்து ராமதாஸ் மேலே ஒரு உயிரை விட்டுருந்தாங்க. பாச பிணைப்போடு இருந்தாங்க. 1989 நான் சொல்கிறது. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் 88 புருக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தார் இல்லையா, அந்த தருணத்தில் பண்டூட்டி ராமச்சந்திரன் ஐயா ராமச்சந்திரன் வந்து போலீஸ் இலாக்காவுக்கு மந்திரியாக இருந்ததுனால கைதி பெருமளவுக்கு கைதி நடவடிக்கை எடுக்கலை. அவரும் அதே வன்னிகுல சத்திரியர்ன்றதுனால நம்ம இனத்து மேலே நம்மளே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டைலூட் ஆனார். அதனால தான் போய் வந்தவொடனே கூட இவங்க எல்லாம் கலங்கம் பண்ணி ஐயா பண்டூட்டியார் மேலே வந்து புரட்சித் தலைவர்கிட்ட உங்கள் நாற்காலிக்கே ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி பொன்னைய ஆரம்பிறப்பெல்லாம் வந்து கதை கட்டி விட்டு தான் ஐயா பண்டூட்டி ராமச்சந்திரனை வந்து அவர் இருந்த பெரிய இலாக்காவில் இருந்தார். மின்சாரத்துறை அதுலேருந்து உணவுத்துறைக்கு மாற்றினார். யாருக்கு? ஐயா எம்ஜிஆர் அவர்கள். இவங்க போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக தலைவர் டெல்லிக்கு கூட்டும் போகும்போது எல்லா கதையும் தெரிஞ்சிச்சு. யாருக்கு? ஆரம்பிறப்பனுடைய திட்டத்தனம் தான் இது எல்லாமே. பண்டூட்டியை ஒழிக்கணும். இல்லைன்னா பண்டூட்டியார் தான் இந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட வாரிசாக அறிவிச்சிருப்பாங்க. அப்புறம் தெரிஞ்சு போய் திரும்ப டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் பேசினார். அதுக்கப்புறம் இவரை நம்ம எல்டிடி பிரபாகரனை டெல்லிக்கு
பண்டுட்டியார் கூட அனுப்பிச்சி வச்சார். கூட அப்போ வந்து எஸ்பி சைடில் இந்த துக்கையாண்டி, இப்போ கலைஞர் குடும்பத்துக்கு வேண்டியவராக இருக்கார்ல, துக்கையாண்டி அண்ணன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போனார். போய் எல்டிடி பிரபாகரன் கிட்ட போய் ராஜீவ்காந்திகிட்டலாம் பேச வச்சார். தலைவர் வந்து உண்மையிலேயே புரட்சி தலைவர் வந்து அந்த எல்டிடியை வந்து வளர்க்கணும்னு, அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும், முழுமையான இது கிடைக்கணுன்றதுல அவர் மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவர் கிடையாது. இதை இப்போ சொல்றார் வைகோ. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஓகே சார், இப்போ இந்த விஷயம் ராமதாஸ் அவர்கள் ஏன் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார்ட்ட அந்த அளவுக்கு வந்து பேசினாரு? சரியா எனக்கு நினைவில்லை. ஆனால் சவால் விட்டார், எனக்கு கைது பண்ணி பாருன்னா அம்மா கைது பண்ணிட்டாங்க. சரஸ்வதி அம்மா அந்த அளவுக்கு வந்து அழுதாங்க. உடல்நிலை சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி அழுது தான் மீட்டு எடுத்து போனாங்க. இல்லைன்னா அம்மா விடுற மாதிரியே இல்லை. அம்மா வந்து அம்மாட்ட பேச தொலைபேசி வாயிலா. ஆமா, இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கல்ல, எடுக்கும் போது அவங்க சமூகத்தினுடைய ஓட்டு நாளைக்கு நமக்கு கிடைக்காது, இந்த மாதிரி என்ன எந்த கணக்குமே அம்மா அதை பார்க்கவே மாட்டாங்க. ஓட்டுக்கோசம் நடவடிக்கை, போலீஸு, சட்ட ஒழுங்கு சீர்கிறது, இதெல்லாம் அம்மா வந்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க. அம்மாட்ட தான் பியூட்டி. அம்மாவுக்கு நல்லா தெரியும், லேடியா மோடியான்னு கேட்கும்போது நம்மளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பிஜேபி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தால் அந்த அம்மாவுக்கு அரெஸ்டே ஆகிருக்க மாட்டாங்களே, தீர்ப்பே மாறியத்தானே வந்திருக்கும். அதெல்லாம் அம்மா பார்க்க மாட்டாங்க. நாட்டோட மக்களோட நலன், கட்சிக்கார நலன், இது ரெண்டு தவிர வேறு எதுவும் பார்க்க. ஒரே ஒரு அம்மா பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இப்போலாம் எல்லாம் பணம் வாங்கி சீட்டு கொடுக்குறாங்கல்ல எடப்பாடியாரெலாம், அப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. எம்எம் ராமசாமி வந்து அம்மாக்கிட்ட ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டார். அந்த காலகட்டத்தில் அவர் எம்பியாக இருந்தார் கர்நாடகா. அம்மா வந்து ஒரே வார்த்தை, என்னுடைய பார்ட்டியோட லாயலிஸ்ட்டுக்கு தான் நான் கொடுப்பேன், இல்லைம்மா பார்ட்டி ஃபண்ட் எத்தனை கோடி, பணத்தை பற்றி பேசாது, கெட் அவுட்டுன்ட்டாங்க. யார் அந்த கோலத்தில் தான் போய் அவர் கர்நாடகாவில் குமாரசாமியை பிடிச்சி எம்பி ஆனார், ராஜ்யசபா எம்பி ஆனார். யார்? எம்எம் ராமசாமி. இப்போ உயிரோடு இல்லை, சொல்ல வர இருக்கும்போது அம்மா வந்து அது விற்கிறது இல்லைன்றதுல தெளிவாக இருப்பாங்க. விற்கிறதும் இல்லை, பணம் கொடுத்து எம்எல்ஏவை வாங்குறதும் இல்லை. அம்மாகிட்ட ரொம்ப அம்மா மாதிரி ஒரு. அதே மாதிரி புதுசாக எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாத கேண்டிடேட்டுக்கு அம்மாவே தான் செலவு காசு கொடுப்பாங்க. ஏன் தங்கமணிக்கெல்லாம் அம்மா தான் காசு கொடுத்தாங்க. அம்மா நான் நிற்கலாமான்னார் தங்கமணி. ஏன்னாரு செலவாகணும், நான் செலவு நான் பார்த்துக்கிறேன் போனாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு அம்மா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் அதனால தான் அதிமுக வளர்ந்தது. புதியவர்களுக்கு, சாதாரண சாமானியர்களுக்கு, ஏழை எளிய மக்களை வந்து சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து அழகு பார்த்தவங்க அம்மா. ஓகே, அது மாதிரி திமுகலையும் கிடையாது. இப்போ எடப்பாடி இதெல்லாம் சுத்தமாக கிடையாது. ஒன்லி கோடீஸ்வரனுக்கு தான் சீட்டு. சாமானிய மக்களுக்கு யாருக்கும் சீட்டு இல்லை. இப்போ கொடுத்த 234 தொகுதியில் எடப்பாடி சீட்டு கொடுத்த தொகுதியில் 170 என்னமோ கொடுத்துருக்காருல, அதில் எடுத்து பாருங்கள், யாருன்னா ஒரு ஆள் சாமானிய ஆள் இருக்காங்க. பொன்னுலட்சுமல் புரட்சி தலைவரும் சாமானிய ஆளுக்கு தான் கொடுத்தாரு. அவர் ரசிகர் மன்றத்தில் அதே மாதிரி கொடுத்தாரு. இவங்களும் சரி. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இந்த வாட்டி மிகப்பெரிய மிராக்கள் நடக்க போகுதுங்க. சரி, அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. பட் இந்த ராமதாசனுடைய கைது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத யோசிக்காமல் எடுக்கிறதா இந்த அதிரடி நடவடிக்கை. ஆமாம் ஆமாம். அம்மா வந்து அதில் வந்து நீங்கள் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. சட்ட ஒழுங்குக்கு சீர்கேடுகள், மிரட்டுறது, சாலை மறியல் பண்ணுறது, வெட்டுறது, மரத்தை வெட்டுறது நடந்திருக்கு. ஆமாம், அம்மா கிட்ட அது நடக்காது. அம்மா வந்து ஒருபொழுதும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. சட்ட ஒழுங்கு விஷயத்தில், காவல்துறை விஷயத்தில் கட்சிக்காரனே தலையிடக்கூடாது. அது எம்எல்ஏ வந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி. செந்தமனுக்கு மீண்டும் ஒரு வாட்டி எம்எல்ஏ பதவி இப்போ சீட்டு நிற்கிறார் அமமுக கேண்டிடேட்டு. அவர் எம்எல்ஏ, மந்திரி, திரும்ப மந்திரி பதவியிலேருந்து உருவி கடாசினாங்க வெளில. ஏன்னா அந்த கிளப்பு மேட்டில் ஏதோ தலையிட்டாருன்ட்டு. தினமணி எக்ஸ்பிரஸ் வந்து வைத்தியநாதன் கூட சொன்னாங்க. யாருக்கு? ஆசிரியர் வந்து அம்மா கிட்ட பேசி பார்த்தாங்க செந்தமன் கோசம். அந்த காவல்துறை இதில் போய் தலையிடுறது, போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் வெளில இட்டுன்னு வர்றது, இதெல்லாம் வந்து அம்மா வந்து காவல்துறை அந்த அம்மாவோட இலாக்கா. அதனால தான் ஒரு கரப்பேட்டை வேட்டி கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காவல் நிலையத்தில் பார்க்கவே முடியாது. வந்த உடனே தகவல் அங்கே போய் உடனே அம்மாட்ட ஃபோன், அவங்களே ஃபோன் வச்சு பேசுறியா கார்டனுக்குன்றோம், பூ மட்டும் ஃபோன் வச்சுருவாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ
அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164